வணக்கம் நேயர்களே. காவல்துறை அதிகாரியான நான் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வாழ்வியல் சிந்தனைகள் பற்றியே இதுவரை உங்களிடம் நான் பேசிக்கொண்டிருந்தேன். காவல்துறையில் புலனாய்வு செய்த முக்கிய வழக்குகள் பற்றியும் அந்த கொலைகளுக்கான காரணங்கள் பற்றியும் நீங்கள் கூறினால் காவல்துறையினுடைய பணி எவ்வளவு கடுமையானது என்பது பற்றியும், மேலும் இதுபோல குற்றங்கள் நடக்காமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றியும் மக்கள் தெரிந்து கொள்ள முடியும் என்ற காரணத்தினால் இன்றிலிருந்து தொடர்ந்து நான் புலனாய்வு செய்த முக்கிய வழக்குகள் பற்றி உங்களிடம் கூற இருக்கின்றேன். சென்னை மாநகரத்திலே நான் உதவி ஆணையராக பணிபுரிந்த போது மாலை நேரத்திலே எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு. பாண்டி பஜாரில் மனைவிக்கும் பொண்ணுக்கும் முன்னால் ஒருத்தரை சுட்டு கொண்டுட்டாங்க என்பதுதான் தகவல். சிறிது நேரத்தில் அனைத்து காவல்துறை உயரதிகாரிகளும் அந்த இடத்திற்கு சென்று விட்டோம். அங்கு சென்று பார்க்கும்போது தான் தெரிந்தது, அங்கு இறந்து போனவர் உயர்நீதிமன்றத்திலே போதைப்பொருள் கடத்துகின்ற வழக்குகளிலே நீதிமன்றத்திலே ஆஜராகக்கூடிய மிக திறமை வாய்ந்த முக்கியமான ஒரு வழக்கறிஞர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார் என்பது அங்கு சென்ற பிறகுதான் தெரிந்தது. அதுவும் அவருடைய மனைவிக்கும் மகளுக்கும் முன்னால். இறந்தது உயர்நீதிமன்ற வக்கீல் என்பதாலும் கொலை செய்யப்பட்ட முறை துப்பாக்கி உபயோகித்து என்பதாலும் சென்னை மாநகரமே அந்த வழக்கை பற்றி பேசுகின்ற சூழ்நிலை உருவானது. புலனாய்வில் என் மீது உள்ள நம்பிக்கையை கருதி என்னுடைய உயரதிகாரிகள் அந்த வழக்கை என்னிடம் ஒப்படைத்தார்கள். தொடர்ந்து விசாரித்து கொண்டிருந்தோம். உங்களுக்கு தெரியும், கொலை நடப்பதற்கு முன் பாண்டி பஜார் பல ஆயிரம் பேர் சென்று கொண்டிருக்கின்ற ஒரு தெரு. கொலை நடந்த பிறகு அந்த இடத்தில் குருவி காக்கைகள் கூட இருக்காது வழக்கமாக. ஏனென்றால் காவல்துறைக்கு செல்ல வேண்டும், நீதிமன்றத்திற்கு சென்று சாட்சி சொல்ல வேண்டும் என்று பொதுவாகவே உள்ள மக்களுக்குரிய எண்ணங்களால் அனைவரும் அந்த இடத்திலிருந்து நகர்ந்து விட்டார்கள். எந்த விதமான தடயங்களும் கிடைக்கவில்லை. ஒரே வழி, சீன் ஆஃப் கிரைம் இஸ் தி மதர் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் என்று கூறுவார்கள். சம்பவம் நடந்த இடம்தான் கொலை புலன் விசாரணை செய்கின்ற அதிகாரிகளுக்கு தாய் வீடு மாதிரி. அப்படி விசாரிக்கும்போது அந்த இடத்தில் பூ விற்று கொண்டிருந்த ஒரு பெண்ணை அழைத்து வந்து விசாரிக்கும்போது துப்பாக்கி சுடுற சத்தம் கேட்டுச்சு சார். ஒரு பைக் அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகி போணுச்சு சார். இதை தவிர வேறு ஒன்றும் தெரியாது சார்னு சொன்னிச்சு. அதை வச்சே இன்வெஸ்டிகேட் பண்ண முடியுமான்னு அதுக்கு மேலே தொடர முடியாத சூழ்நிலையில் இரவு ஒரு 2 மணி சுமாருக்கு நானும் என்னுடைய துணை ஆணையரும் விசாரணையை முடித்துவிட்டு இரவு அந்த பனகல் பார்க் வழியாக நடந்து செல்லும்போது அங்கிருந்த காவலர் என்றால் அந்த தோட்ட காவலர், 2 நாளாக ஒரு பைக் இங்கே கிடக்கு சார் அப்படின்னு சொன்னார். சட்டென எனக்கு பொறிதட்டியது. அந்த பூக்காரி வந்து ஒரு பைக் அந்த இடத்துலேருந்து கிளம்பி போனதாக சொன்னாங்களேன்னு சொல்லிவிட்டு அந்த பைக்கை எடுத்து அதனுடைய நம்பரை எடுத்து அது யார் ஓனர்னு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அந்த ஓனரை போய் பார்த்தா அவர் 1 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த பைக்கை நான் இன்ன இடத்துல விற்றேன்னு சொன்னார். அது வந்து ஒரு பைக்கை வாங்கி விற்கிற ஒரு மெக்கானிக் கடை. அந்த கடையினுடைய முகவரியை கண்டுபிடித்து அங்கு சென்று பார்க்கும்போது, ஆமாம் சார், இந்த பைக்கை நான் தான் விற்றேன், 15 நாளுக்கு முன்னால் விற்றேன், வாங்கினவன் வந்து இந்த ரெஜிஸ்டரில் கையெழுத்து போட்டு பேர் எழுதியிருக்கான் சார், எனக்கு ஆளெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சொன்னார். அதில் ராஜ்குமார் மன்சாவூர் என்று எழுதப்பட்டிருந்தது. இதனோட நார்த் இந்தியனாக இருக்கான், இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி பரவாயில்ல புலன் விசாரணையை தொடரலாம் என்று நினைத்து கொண்டு அவன்கிட்ட வேறு ஏதாவது தகவல் இருக்கான்னு கேட்டால் இல்லைன்ட்டான். அந்த பைக் வாங்கின தேதியில் இவன் ஏதோ மறைக்கிறான்னு தெரிஞ்சதுனால அந்த பைக் வாங்கி விற்கிற மெக்கானிக் ஷெட் ஓனர்னுடைய செல்ஃபோன் நம்பரை வாங்கி அதில் வேறு ஏதாவது தொடர்புகள் இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கும்போது அடுத்த நாளே எனக்கு ஒரு அனாமதேய லெட்டர் வருது. ஒரு ஃபோன் நம்பரை குறிப்பிட்டு சொல்லி, செல்ஃபோன் நம்பர், அப்போல்லாம் ப்ரீபெய்ட் கார்டு அப்போ தான் வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட நேரம். நான் சொல்லுவது 2002ஆம் ஆண்டு. அப்போது அந்த நம்பரை பற்றி நீங்கள் கொஞ்சம் விசாரிச்சிங்கன்னா உங்களுக்கு உண்மை தெரியலாம் அப்படின்னு என் அட்ரஸுக்கு லெட்டர் போட்டிருக்கான். இதை போடுறதுக்கு வேறு யாருமே ஆள் இல்லை, நிச்சயமாக அந்த மெக்கானிக் தான் தெரிஞ்சுக்கிட்டு அந்த மெக்கானிக்கினுடைய ஃபோன் நம்பர் அவனுடைய லிஸ்ட்டை வெரிஃபை பண்ணும்போது இதிலேருந்து ஒரு கால் அதுக்கு வந்திருந்தது தெரிஞ்சிச்சு.
அதுக்கப்புறம் அந்த மெக்கானிக் கூப்பிட்டு கேட்கும்போது, நீ தானடா போட்டேன்னா ஆமான்னு ஒத்துக்கிட்டான். ஏன் நேராக சொல்லலைன்னா, அடிப்பீங்கன்னு பயந்துட்டு சொல்லலை சார் அப்படின்னு. அதுக்கு பிறகு எந்த நம்பரிலிருந்து அந்த மெக்கானிக்கு வந்து பைக் வாங்குறது சம்மந்தமாக அந்த ராஜ்குமார் மன்சாவூரை சேர்ந்தவன் பேசினானோ அந்த நம்பரோட பிரிண்ட் அவுட் எடுத்தோம். அது வாங்கப்பட்ட அட்ரஸ் என்னன்னு போய் அந்த உரிய செல்ஃபோன் கம்பெனியில் போய் பார்க்கும்போது ஒரு ஃபால்ஸ் அட்ரஸ் கொடுத்து அது வாங்கியிருந்தாங்க. இப்போ மாதிரிலாம் அப்போ கண்டிப்பு கிடையாது. ஃபால்ஸ் அட்ரஸ் கொடுத்து எவ்வளோ பேர் வேணாலும் ப்ரீபெய்டு கார்டு வாங்கலாங்கிற சூழ்நிலை அப்போ இருந்தது. அதுலேயும் அந்த செல்ஃபோன் வாங்கும்போது ராஜ்குமார் மன்சாவூர்னு கையெழுத்து போட்டிருக்கான். அட்ரஸ் ஃபால்ஸ் அட்ரஸ். சரி, இது 2 பேரும் ஒன்று தான், மெக்கானிக் சொல்கிறது உண்மை தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ராஜ்குமார் மன்சாவூர் உபயோகித்த செல்ஃபோனில் என்ன இன்கமிங் அவுட் கோயிங் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 40 முறை தொலைபேசியிலே அவனுக்கு இன்கமிங் கால் வந்திருக்கு, 4 முறை அவுட் கோயிங் கால் போயிருக்கு. அதில் 10 கால் சென்னையில் உள்ள லேண்ட்லைன் நம்பர்லேருந்தே வந்திருக்கு. சரி, நிச்சயமாக இவன் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி 10 காவலர்களை தயார் செய்து ஒவ்வொரு செல்ஃபோன் அவன் எந்த நம்பர்லேருந்து லேண்ட்லைனில் அந்த செல்ஃபோனில் பேசினாங்களோ அந்த லேண்ட்லைன் நம்பரை போய் பார்த்தா எங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி என்னென்னா 10 காலுமே பிசிஓ கால், ₹1 காயின் போட்டு பேசுகிற கால். அதனால் யார் பேசினான்னு தெரிய முடியல. அந்த 10ல் ஒரு கால் ஒரு பிசிஓ இருந்த இடம் மட்டும் போரூர். அது வந்து ஒரு லாட்ஜில் இருந்த ஒரு பிசிஓ கால். அங்கே போய் அந்த தேதியில் அங்கே யார் பேசினா அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த கால் வந்து இங்கே லாட்ஜில் இருக்கிறவங்க பேசுகிறதுக்காக வச்சுருக்கிற கால் அப்படின்னா அங்கே லாட்ஜில் யாரெல்லாம் தங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அதில் மன்சாவூர் ராஜ்குமார்னு போட்டு அதே பேரில் அதே கையெழுத்து இருந்துச்சு. சரி, இவன் இந்த லாட்ஜில் தங்கியிருக்கான், எப்போ எங்கே இருக்கான்னு போய் பார்த்தா ஒரு நாள் முன்னாடியே லாட்ஜை காலி பண்ணிட்டான். அவன் லாட்ஜை காலி பண்ண நேரமும் அவனுடைய குறிப்பிட்ட அந்த ஃபோன் நம்பரில் கம்யூனிகேஷன் நின்ற நேரமும் கிட்டத்தட்ட ஒன்றா இருந்துச்சு. சம்பவம் நடந்தது மாலை 7:30 மணி. செல்ஃபோனில் அவனுடைய தொடர்புகள் துண்டிக்கப்பட்டது 8 மணிக்கு அப்புறம் 6/7/2002 தேதி. அப்போது இரவு 8 மணிக்கு பிறகு எந்த விதமான கம்யூனிகேஷனும் அதில் இல்லை. ஆனால் கொலை நடந்த பிறகு 2 முறை அவன் பேசிய இடம் எது என்று ஒரு நம்பர் இருந்துச்சு. அந்த நம்பர் எடுத்து பார்த்தா ஒரே நம்பருக்கு 30 முறை பேசியிருக்கான். ஒரு வாரத்துக்குள்ளே கொலை நடந்த பிறகு ஒரு முறை பேசியிருக்கின்றான். பேசிய பிறகு அது தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. அது எந்த இடம்னு பார்த்தா மன்சாவூர். அந்த ஊர்லேருந்து இந்த ஃபோன் வந்திருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இனிமேல் மன்சாவூர் போய் தான் விசாரிச்சாகணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிவிட்டு துணை ஆணையரும் நானும் அந்த ஊருக்கு போகிறதுக்கு கமிஷனர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு ஒரு 2 பேரை மட்டும் ஹிந்தி பேச தெரிஞ்சவங்களை அழைச்சிக்கிட்டு பாம்பே போய் மத்திய பிரதேஷ் போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு செல்ல வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டு புறப்பட்டு விட்டோம். இதுக்கு இடையில் போகிறதுக்கு முன்னால் இந்த இறந்து போன நபரனுடைய மனைவியினிடம் விசாரிக்க வேண்டும் என்று விசாரிக்கும்போது அவர் இது மாதிரி போதைப்பொருள் கடத்துறவங்களுக்காக வந்து நார்காட்டிக் கோர்ட்டில் ஆஜராகிறவர். நிறைய பேர் நார்த் இண்டியன்ஸ் வருவாங்க, அவங்களுக்காக வழக்கு நடத்துவார். இதை தவிர அந்த மனைவிக்கும் மகளுக்கும் வேறு எதுவுமே தெரியவில்லை. இப்படி இருக்கின்ற சூழ்நிலையிலே சம்பவம் நடந்து நாங்கள் மத்திய பிரதேசத்திற்கு செல்லுவதற்கு ஒரு நாள் முன்னதாக விஜயலக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு பொண்ணு ஒரு குழந்தையோடு என்னை பார்க்கணுன்னு சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க ஆஃபீஸில். வர சொல்லுங்கன்னு பார்த்தா இறந்து போன அந்த வழக்கறிஞர் வந்து எனக்கு கணவர், இது அவருக்கு பிறந்த குழந்தை அப்படின்னு சொன்னோன்னு நாங்கள் அதிர்ச்சிக்குள்ளாகி விட்டோம். நாங்கள் அதிர்ச்சிக்குள்ளானதை விட இதை கேட்ட அவருடைய மனைவி மயக்கம் போட்டு விழுந்து விட்டார், முதல் மனைவி. ஏன்னா அவங்களுக்கே வந்து வழக்கறிஞருக்கு இன்னொரு மனைவியும் குழந்தையும் இருப்பது முழுமையாக தெரியவில்லை. அந்த பெண்ணை விசாரிக்கும்போது, சார் நானும் அவரும் வந்து கல்யாணம் பண்ணிட்டு 2.5 வருஷம் ஆச்சு, எனக்கு ஒரு ஃப்ளாட் எடுத்து இங்கே குடி வச்சுருக்கிறாரு. என்னுடைய அண்ணன் 2 பேரும், ஒருத்தர் பேர் பாலகிருஷ்ணன், ஒருத்தர் பேர் ராஜரத்னம், என் பேர் விஜயலக்ஷ்மி. நாங்கள் வந்து பாம்பே, அங்கேருந்து என்னுடைய அண்ணன் 2 பேரும் போதைப் பொருள் கடத்துகிற வழக்கில் மாட்டி பெங்களூர் ஜெயிலில் இருக்கிறாங்க. நான் வந்து இவரோட கல்யாணம் பண்ணிட்டு வந்தது எங்கள் அண்ணனுங்களுக்கு தெரியாது. எப்படிமா தெரியாது, என்ன விஷயம்னு தெளிவாக சொல்லுன்னு கேட்டால், இதற்கு முன்னதாக
நான் ஒரு முறை அவருடன் பழக்கம் ஏற்பட்டு இங்கு வந்த பிறகு என்னுடைய அண்ணன்மார்களுக்கு தெரிந்து அவர்கள் அங்கிருந்து வந்து இந்த வக்கீலை அடிச்சுட்டு என்னை அழைச்சிட்டு போயிட்டாங்க. கொஞ்ச நாள் கழித்து எங்கள் அண்ணன் 2 பேரும் ஜெயிலுக்குள்ளே போயிட்டாங்க. ஜெயிலுக்குள்ளே போனதுக்கப்புறம் இவர் திரும்ப வந்து என்னை அழைச்சிட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் தான் கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொன்னோன்னு, ஒருவேளை அவர்களுடைய கொலைக்கு அவர்கள் காரணமாக இருக்குமா என்ற சந்தேகம் வந்தது. ஆனால் 2 பேரும் ஜெயிலுக்குள்ளே இருக்காங்க. கொலை நடப்பதற்கு முன்னால் இருந்தே. சரி, என்ன என்று விசாரிப்போம் என்று முடிவு செய்தோம். இது சினிமாவில் வர்ற சம்பவங்களை விட அதிர்ச்சிகரமாக இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு 2 பேரும் மன்சாவூர் போகலாம் என்று முடிவு செய்தோம். நன்றி. நாளை மீண்டும் சந்திப்போம். இந்த வழக்கை பற்றி தொடருவோம். வணக்கம்.